ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எப்படி ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து ப்ராப்பராக சென்ட் பண்ணுறது ஃப்ரம் ஒன் பிசி டு இன்னொரு பிசிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க குயிக்காக பார்த்துடலாம். ஜஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ப்ராஜெக்ட் எதுவோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இதில் பார்க்க போகிறது இந்த ப்ராஜெக்ட் தான். இது வந்து ரீசெண்டாக பண்ண என்னோடய சேனலுக்கு பண்ண அவுட்ரோ ப்ராஜெக்ட்டு. ஸோ இதில் வந்து நிறைய லேயர்ஸ் இருக்குது. ரெண்டர், டெக்ஸ்ட், லைன்ஸ், மேப் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா லேயர்ஸ் இருக்குது. ஸோ இது நம்ம வந்து ஃபைனல் காம்போஷனை தான் நம்ம ரெண்டர் பண்ண போகிறோம். ஸோ இது காம்பவுண்டுங்கிறத ஃபைனல் காம்போஷனு. ஸோ இதை நம்ம ரெண்டர் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நமக்கு எந்த காம்போஷன் இருந்தாலும் சரி, நம்ம வந்து மொத்தமாக எல்லா காம்போஷனும் சேர்த்தியே நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளுக்கு இப்போ இந்த காம்போஷனை ரைட் கிளிக் பண்ணோம்னா இந்த லேயர்ஸ்லாம் வருது இல்லையா. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணோன்னா இன்னொரு லேயர்ஸ் போகும். ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம ஃபைனலாக இருக்க காம்போஷன் தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஃபைலாக சென்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக ஃபைல் கொடுத்து கீழே வந்து டிபெண்டன்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு கலெக்ட் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு சேவ் பண்ண சொல்லுவோம் உங்களோட ப்ராஜெக்டை. ஜஸ்ட்டு சேவ் பண்ணிங்க, எந்த ப்ராஜெக்ட் லொக்கேஷனோ சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் கலெக்ட் சோர்ஸ் ஃபைல்ஸ்ன்னு காட்டும். இதில் வந்து ஃபார் ஆல் காம்ப் கொடுக்கலாம். நான் இப்போ வந்து ஆல் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம செலக்டடாக இந்த காம்போஷன் மட்டும்தான் வேணும்னு நம்ம கொடுக்கலாம். பட் நமக்கு தேவை வந்து இதில் உள்ள எல்லா காம்போஷனும் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக வேறு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் 1, ப்ராஜெக்ட் 2 அப்படின்ற மாதிரி வேறு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் போயிட்டு செலக்டட் காம்ப்ஸ் கொடுத்து நமக்கு எந்த காம்போஷன் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஆல் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் கீழே கலெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துல சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு காட்டும். ஜஸ்ட்டு நான் டவுன்லோட்ஸ் கொடுத்து நமக்கு தேவையான சினிமேட்டிக் இன்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து ஃபோல்டரோட நேம் வச்சுக்கிறேன். சினிமேட்டிக் ஃபோல்டர்னு சொல்லிட்டு நான் பேர் வச்சுக்கிறேன். ஓகே, கொடுத்தோன்னே நமக்கு சேவ் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு நான் டவுன்லோட்ஸ்குள்ளே போகிறேன். போனதுக்கப்புறம் சினிமேட்டிக் ஃபோல்டர்னு இருக்குல்ல, ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஃபைல் இருக்கும். தென் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், தென் நமக்கு இந்த காம்போஷனுக்கு தேவையான ஃபூட்டேஜஸ், இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டராக இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணலாம், அதாவது இதை வந்து நம்ம எப்படி சென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணி கம்ப்ரஸ் டு ஜிப்னு இருக்கும். ஜஸ்ட் இதை ஜிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 14 MB சைஸில் இருக்குது. அதாவது ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா 14 MB சைஸ் இருக்குது. ஸோ சிலது வந்து நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இது வந்து நான் ரொம்ப பேசிக்கான ப்ராஜெக்ட் பண்ணியிருக்குது. பட் நீங்கள் அட்வான்ஸாக பண்ணையெல்லாம் உங்களுக்கு GB கணக்கில் போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கையில் நீங்கள் வந்து ஃபோல்டராக சென்ட் பண்ணிங்கன்னா தனித்தனி ஃபோல்டர் ப்ளஸ் ஃபைல்ஸாக சென்ட் ஆகும். ஏதோ ஒன்று மிஸ் ஆனாலும் மிஸ் ஆகிடும் ஃபைல். ஸோ எப்போவுமே வந்து ஒரு பிசி டு இன்னொரு பிசி அதை நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த மாதிரி ஜிப்பாக நம்ம கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம ட்ரைவில் அப்லோட் பண்ணோன்னா கரெக்டாக ப்ராப்பராக அவங்களுக்கு போயிடும். அதே நேரத்தில் அவங்க சிங்கிள் ஃபைலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட சிஸ்டமில் அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். மேக் யூஸராக இருந்தாலும் சரி, விண்டோஸாக இருந்தாலும் சரி, ஈஸியாக அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ராப்பராக ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலை சென்ட் பண்ணுறதுக்கான மெத்தட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில். ஸோ இது மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட குயிக் அண்ட் ஈஸி டியூட்டோரியல்ஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.